இயற்கையின் இரகசியங்கள் வெளிப்பட்டன. முதல் முறையாக தாவரங்கள் ஒன்றுக்கொன்று பேசுவதை விஞ்ஞானிகள் படம்பிடித்து காட்டியுள்ளார்கள். தாவரத் தொடர்புத் துறையில் ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் புரட்சிகரமான கண்டுபிடிப்பைச் செய்துள்ளனர். இதில் தாவரங்கள் தங்களுக்கு பக்கத்தில் வசிக்கும் தாவரங்களுக்கு பாதுகாப்பு குறித்த செய்திகளை அனுப்புவதை படம் பிடித்துள்ளனர். ஆமாம் மக்களே, ஜப்பானிய விஞ்ஞானிகள் தாவரங்கள் ஒன்றுக்கொன்று பேசுவதை பதிவு செய்துள்ளனர். சைட்டாமா பல்கலைக்கழகத்தின் மூலக்கூறு உயிரியலாளர் மசாச்சுகு டொயோட்டாவின் தலைமையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குறிப்பிடத்தக்க சாதனை குறித்து நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் இதழில் வெளிவந்த செய்தி இது. சோதனை அமைப்பில் இலைகள் மற்றும் புழுக்கள் கொண்ட கொள்கலனுடன் இணைக்கப்பட்ட ஒரு ஏர்பம்ப் மற்றும் மற்றொரு அறையில் கடுகு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பொதுவான களை செடியான அரபிடோப்சிஸ் தலியானா உள்ளது. காற்றில் பரவும் ஆவியாகும் கரிம சேர்மங்களைப் பெற்ற பிறகு அந்த தாவரங்கள் வெளியிட்ட சமிக்ஞைகளை ஒரு புளோரசென்ஸ் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் கண்காணிக்க முடிந்தது. தாவரங்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள காற்றில் பரவும் சேர்மங்களின் நுண்ணிய மூடுபனியை பயன்படுத்துகின்றன என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். VOC என்று அழைக்கப்படும் இந்த சேர்மங்கள் தாவரங்களால் வெளியிடப்படுகின்றன. இந்த சேர்மங்கள் வாசனைகளைப் போலவே ஒரு நுண்ணிய மூடுபனியை உருவாக்குகின்றன. இந்த நுண்ணிய மூடுபனி தாவரங்களுக்கு தகவல் தொடர்பு சாதனமாக செயல்படுகிறது. எளிமையாக சொல்கிறேன் கேளுங்கள். குறிப்பாக புழுக்கள் போன்ற பூச்சிகளால் ஒரு தாவரம் சேதமடைந்திருக்கும் போது அந்த தாவரம் காற்றில் பரவும் ஆவியாகும் கரிம சேர்மங்களை வெளியிடுகிறது. இது ஒரு வகையான தகவல் தொடர்பு அல்லது எச்சரிக்கை சமிக்ஞையாக செயல்படுகிறது. அருகிலுள்ள சேதமடையாத தாவரங்கள் இந்த எச்சரிக்கை தரும் செய்திகளை சமிக்ஞைகள் வழியாக கண்டறிந்து தங்கள் சொந்த பாதுகாப்பு முறைகளை செயல்படுத்துவதன் மூலம் பதிலளிக்கின்றன. எடுத்துக்காட்டாக தாவரங்கள் தாவர உண்ணிகளை தடுக்கும் வேதிப்பொருட்களை வெளியிடலாம் அல்லது வரவிருக்கும் அச்சுறுத்தல்களுக்கு தயாராகலாம். இந்த ஆய்வில் சேதமடையாத தாவரங்கள் இந்த எச்சரிக்கை தரும் செய்திக்கு எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதை ஒரு புளோரசென்ஸ் நுண்ணோக்கியை பயன்படுத்தி கால்சியம் அயனி சமிக்ஞைகளை கண்காணிப்பதன் மூலம் கண்டறிந்தனர். புழுக்களால் காயமடைந்த செடிகள் காயமடையாத செடிகளுக்கு ஆபத்து சமிக்ஞைகளை அனுப்பி பேசுவது கண்டறியப்பட்டது. நிறுவப்பட்ட உயிரியல் சென்சார்கள் சேதமடையாத செடிகள் செய்திகளைப் பெறுவதை வெளிப்படுத்தின. அச்சுறுத்தலுக்குள்ளான பக்கத்தில் வசிக்கும் செடிகளிடமிருந்து வரும் எச்சரிக்கை செய்திகளுக்கு தாவரங்கள் எப்போது எங்கே எவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதற்கான தெளிவான விளக்கங்களை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட செடிகள் விரைவில் வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து பக்கத்தில் வசிக்கும் செடிகளுக்கு சரியான நேரத்தில் எச்சரிக்கை செய்கிறது. சுருக்கமாக, இந்த ஆராய்ச்சி தாவர ராஜ்யத்திற்குள் உள்ள நுட்பமான தொடர்புகளை வெளிப்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் சூழலியல் உறவுகள் மற்றும் தாவர பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்துகிறது.